பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு, பாசம் அது மட்டும்தான். பணம் ரொம்ப முக்கியம் தான். பட் அதையும் தாண்டின ஒரு விஷயம் தான் அன்பும் பாசமும். ஒரு ஊர்ல ஒரு மாமரம் இருந்துச்சு. அந்த மாமரத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு 5 வயசு பையன் ரெகுலரா வந்து விளையாண்டுட்டே இருப்பானா. அந்த பையன் வந்து விளையாடும் போதெல்லாம் அந்த மாமரம் அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அந்த 5 வயசு பையன் போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரான். இப்போ அவனுக்கு 15 வயசு. இப்போவும் அந்த மாமரம் முதல்ல அது எப்படி ட்ரீட் பண்ணுச்சோ அதே சந்தோஷத்தோட அந்த பையனை பார்த்ததும், வா என் கூட வந்து விளையாடு அப்படின்ன உடனே, அது எனக்குன்னு ஒரு வேலை இல்லை, எனக்குன்னு ஒரு வருமானம் இல்லை, இந்த டைம்ல நீ என்னை வந்து விளையாட கூப்பிடுறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமரத்து மேல சின்னதா கோவப்பட்டிருக்கான். அதுக்கு அந்த மாமரம் சொல்லிச்சான், இதுக்கெல்லாம் நீ ஏன் கோவப்படுற, இதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற, என்கிட்ட இருக்கிற மாம்பழங்களை நீ பறிச்சு வித்துரு, அதை வித்ததன் மூலமா உங்ககிட்ட பைசா வரும், அதை வித்ததன் மூலமா உனக்கு காசு வரும், அதை வச்சு நீ சந்தோஷமா இரு அப்படின்ற. அந்த மாமரம் அப்படி சொன்ன உடனே அதுல உள்ள மாம்பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு மார்க்கெட்ல போய் வித்து அதுல வர காசை வச்சு அந்த பையன் சந்தோஷமா இருந்திருக்கான். மறுபடியும் அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரான். திருப்பி வந்த உடனே அந்த மாமரம் அதே ஸ்டைல்ல வா என் கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த பையன் மறுபடியும் சோகமா மூஞ்ச வச்சுட்டு, எனக்கு வீடு இருக்கு, ஆனா அந்த வீட்டுக்கு மேல போடுறதுக்கு கூரைன்னு ஒண்ணுமே இல்லை, அது எல்லாமே ஓப்பனாவே இருக்கு, மழை வந்தா தண்ணி ஒழுகுது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த மாமரம் உடனே, இதுக்கு நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற, ஏன் மரத்துல இருக்கிற கிளைகளையும் இலைகளையும் நீ கொண்டு போயிட்டு உனக்கு தேவையான கூரையை நீ அமைச்சுக்கோ, நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க. உடனே அந்த பையன் அந்த மரத்துல இருந்த கிளைகள் எல்லாத்தையுமே ஒடிச்சிட்டு போயிட்டு அவன் வீட்டுக்கு தேவையான கூரையை ரெடி பண்ணி, மறுபடியும் சில வருஷங்கள் கழிச்சு அந்த பையன் அதே மாமரத்துக்கிட்ட வரான். அப்போ அந்த மாமரம் பார்த்து மறுபடியும் அதே மாதிரி வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அந்த பையன் மறுபடியும் டென்ஷனா, ஊர் ஃபுல்லா வெள்ளக்காடா இருக்கு, எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல, அப்படி போகணும்னா எனக்கு ஒரு சின்ன பலகை கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்லியிருந்திருக்கான். அதுக்கு அந்த மாமரம், இதுக்கு ஏன் கவலைப்படுற, வேற மட்டும் விட்டுட்டு என்னோட மரத்தை வெட்டி எடுத்துட்டு போ, மரத்தை வெட்டி எடுத்துட்டு போனா அதுல இருந்து பலகை வரும், அந்த பலகையை வச்சு நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமரம் சொல்லுது. அந்த மாமரத்துல இருந்த மரத்தை வெட்டிட்டு வேற மட்டும் விட்டுட்டு இந்த பையன் போயிடுறான். மறுபடியும் சில வருடங்கள் கழிச்சு அந்த பையன் திருப்பி வரான். அந்த பையனுக்கு ரொம்ப வயசாகி போயிருது. அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து நின்ன உடனே அந்த மரம் பார்த்து சொல்லுது, என்னாச்சு இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்க, ஆனா உனக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னானா, இல்ல ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த மாமரம், வா 10 நிமிஷம் உட்காந்து பேசலாம், இதைத்தானே நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த கதையில வர்ற அந்த பையன் நீங்க, அந்த மாமரம் உங்களோட பேரண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு வலி வேதனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு தீபாவளி பொங்கல்னா அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, நிச்சயமா உங்களுக்கு புது துணி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களால முடியுதோ இல்லையோ கடன் வாங்கியாவது உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியாப்பட்ட உங்களோட பெற்றோர்களுக்கு தேவையானது உங்களுடைய அந்த 10 நிமிஷம் மட்டும்தான். அந்த 10 நிமிஷத்தை நீங்க கொடுக்குறீங்களான்னு பாருங்க. உங்களுக்காக தன்னிடம் இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் வேற மட்டும் உயிரா குடிச்சிட்டு இருக்க அந்த ஜீவன்களுக்கு உங்களுடைய அன்பும் அந்த 10 நிமிஷம் மட்டும்தான் தேவை. பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.